ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற கோயில் காசிக்கு இணையான விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலுக்கு இன்னொரு பெயர் விருத்த காசி. சிதம்பரத்தில் போட்டிக்காக நடனமாடிய சிவன் விருத்தாச்சலத்தில் சந்தோஷத்திற்காக நடனம் ஆடினார். இங்க இருக்கிற அர்த்த மண்டபத்தில் 4 வேதங்களே 4 தூணாக இருக்கிறது. ஒருமுறை வெள்ளம் வந்து உலகம் அழியும் போது இந்த தலம் அழியாமல் இருந்ததாக புராணம் சொல்கிறது. இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. இங்க கூட பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் நடக்கிறாங்க. இங்க இருக்கும் மூலவருக்கு பெயர் பழமலை நாதர். விருத்தம்னா பழமை என்று பொருள், அசலம்னா மலை என்று பொருள். திருவண்ணாமலைக்கு முன்னாடி தோன்றிய மலை பழமலை என்று புராணங்கள் கூறுகிறது. ஆனால் இன்னைக்கு அங்க மலையே இல்லை என்பதை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. இந்த தலத்தில் பிறந்தால், வாழ்ந்தால், வழிபட்டால், நினைத்தால், இறந்தால் முக்தி நிச்சயம் கிடைக்கும். மணிமுத்தாரில் புண்ணிய மேட்டில் இறந்தால் அவர்கள் உடலை சாம்பலாக்கினால் அவர்களின் எலும்புகள் கூழாங்கற்களாக மாறும் என்று ஐதீகம் இருக்கிறது. இந்த தலத்தில் உயிர் போனால் அன்னை விருத்தாம்பிகை இறந்த உயிர்களை தன் மடியில் கிடத்தி தன் புடவையால் விசிறிவிடும் போது அவர்களின் பாவம் நீங்கிவிடும். இங்கேதான் சுந்தரரை பாட வைத்து சிவன் அவருக்கு 12,000 பொற்காசுகள் வழங்கியதாக புராணம் சொல்கிறது. குரு நமச்சிவாய சித்தர் தன் பசியை போக்க அம்பாளிடம் சோறு வேண்டி கிழத்தி என்ற பாடலை பாட அம்பாள் காட்சி அளித்து கிழவி எப்படி சோறு கொண்டு வருவாள் என கேட்டு மறைய அவர் அம்மனை புகழ்ந்து பாட அம்மன் இளம் வயது பெண்ணாக காட்சி கொடுத்து அவருக்கு உணவு கொடுத்தார். அதனாலதான் அம்மையார் பாலாம்பிகை என்று அழைக்கப்பட்டாள். விபசித்து முனிவர் கோயில் திருப்பணி செய்யும் போது அவரது தொழிலாளர்களுக்கு அங்க இருந்த வன்னி மர இலைகளை பொற்காசுகளாக மாற்றி கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. ஆய்வின்படி இந்த மரம் 3500 ஆண்டுகள் பழமையானது. முருகருக்கு அறுபடை வீடு இருப்பது போல் விநாயகருக்கும் இருக்கிறது. அதில் ஒன்று இத்தலத்தில் ஆழத்து விநாயகர். இவர் 12 அடி ஆழத்தில் இருக்கிறாரு. முருகர் 28 ஆகமத்தையும் 28 லிங்கமாக பிரதிஷ்டை செய்து இந்த கோயிலில் வழிபட்டார்.
5 தீர்த்தத்தில் ஒன்று குபேர தீர்த்தம். குபேரன் இங்கு வந்து இந்த தீர்த்தத்தை உருவாக்கி அதிலிருந்து தண்ணீரை எடுத்து சிவனை வழிபட்டதாகவும், அம்பாளுக்கு அர்ச்சனை, அபிஷேகம், பிரசாதம் செய்ய இந்த நீரை பயன்படுத்தியதால் இந்த தீர்த்தத்தில் நீராடுவோர் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இந்த கோயிலில் பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், அம்பாள் விசேஷம், வசந்த உற்சவம், ஆணி திருமஞ்சனம், ஆருத்ரா தரிசனம், கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறும். பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ தினங்களில் பக்தர்கள் அதிக அளவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வார்கள். ஈசனை வழிபடுவோருக்கு மன அமைதியும் உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களும் தீர்ந்து விடுகிறது. திருமணம் தடைப்பட்டு வருபவர்கள் இங்குள்ள துர்க்கையம்மனை வழிபட்டால் திருமணம் கூடி வரும். குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஞாயிறு அன்று ராகுகால பூஜையில் வடைமாலை சாத்தி பைரவரை வணங்கினால் அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்கிவிடும். இத்தலத்து பெருமானை வழிபட்டால் இம்மை மறுமை பயன்கள் கிடைக்கும் என்று சம்பந்தர் பாடியுள்ளார். இப்படி பல சிறப்புகளை உடைய விருத்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் தினம்தோறும் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். நன்றி.